டெல்லிக்கு போயிருந்தோம். தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேந்திரா அவர்களே வந்தார், அவரே இருந்தார். பீகாரில் பாட்டாளி முயற்சி போட்டியிடுதுன்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பீகாரில் பாட்டாளி முயற்சியில் கிளை ஒரே ஒரு கிளை கூட இல்லை, அங்கே ஒரு உறுப்பினர் கூட இல்லைன்னு அவர்கிட்ட சொன்னோம். அப்படியா, பீகாரில் உங்களுக்கு கட்சி இல்லையான்னு கேட்டார். பீகார்லேயும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் தான் எங்களுக்கு கட்சி இருக்குதுன்னு சொன்னோம். அதை கேட்டிருக்காரு. இன்னொன்றுங்க, மாம்பழ சின்னம் கொடுத்துருக்குது, அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கல, தலைவர் பாட்டாளி முயற்சி கொடுத்துருக்குது. 28/5/2025 தலைவர் பதவி அன்புமணி அண்ணனுக்கு முடிவு விட்டுறது. 30/5/2025 அன்று முதல் பாட்டாளி முயற்சியோட தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆகவே முகவரியை மாறி அங்கே கடிதம் போயிருக்க தவிர பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழம் சின்னம் பாட்டாளி முயற்சியோட தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான். ஏஃபார்ம் பிஃபார்மில் அவர் தான் கையெழுத்து போடுவார். எவ்வளோ நாள் தேர்தல் ஆணையம் ஏங்க இப்பயே சொல்லிட்டாங்களே, முகவரி மாற்றம் மட்டும்தானே தவிர அந்த முகவரி மாற்றத்தை கொடுத்துருக்குறோம், மாற்றி கொடுத்துருவோம். நான் உறுதியாக சொல்கிறேன், மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. பீகாரில் ஏன் நடராஜன் ஒன்றதான் நீங்கள் தான் முதலமைச்சர் எப்போ யாராவது போட்டிருக்கீங்களா? இல்லை அவர் துரசாமி உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் 5 வருஷம் அறிவிச்சலாமா? பீகார் முதலமைச்சர் ஏன்னா நேற்று நைட்டு விரட்டாங்களா துரசாமி? நீ ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு? அதனால் பீகாரில் பாட்டாளி முயற்சி போட்டியிடலை என்பது தெரியுது.